அதிக வணக்கம். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமடைந்து வருகிறது. அதற்கு ஈரானுடைய பதிலடியும் தீவிரமாகி வருகிறது. இதனால் போர் என்பது உச்சகட்டத்தில் இருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டிரம்பை பொறுத்தவரையில் இனி ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடாது, அப்படி மீறி அவர்கள் தாக்குதல் நடத்தினால் இதுவரை காணாத மிகப்பெரிய பேரழிவை அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். மறுபுறம் ஈரானை பொறுத்தவரையில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதாக எதுவும் சொல்லவில்லை, நீங்கள் சிவப்பு கோட்டை தாண்டி விட்டீர்கள், இதுவரை கண்டிராத மிகப்பெரிய பேரழிவு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. இப்படியாக இரண்டு தரப்பிலும் சமரசம், பேச்சுவார்த்தை, சுமூகமான தீர்வுக்கு வழியில்லை. போர் போர் செயல்பட்டு வருகிறார்கள். இது உலக அளவில் மிகப்பெரிய பதற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது ஈரானை பொறுத்தவரையில் தொடர்ந்து வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து அவர்கள் தாக்கி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக பக்ரைன், துபாய், தோஹாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள், அதிலும் குறிப்பாக அமெரிக்காவின் ராணுவ நிலைகளை அவர்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். மூன்றாவது நாளாக இந்த தாக்குதல் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. பல்வேறு இடங்களில் பக்ரைன், துபாய், தோஹா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெடி சத்தம் என்பது அதிகமாக கேட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. அதிலும் குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அபுதாபி மீது 20 ஏவுகணைகள், 301 ட்ரோன்களை ஈரான் வீசி இருக்கிறார்கள். தரமாரியாக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை ஈரான் கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை எங்களுடைய வான் பாதுகாப்பு கவசம் தடுத்து மறித்து விட்டதாக இஸ்ரேல் உள்ளிட்ட அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தரப்பில் தெரிவிக்கின்றது. இருந்தாலும் தாக்குதல் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அதே போன்று ஏற்கனவே லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவும் அதை குறிவைத்தும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் 50 நகரங்கள், லெபனானில் இருக்கக்கூடிய 50 நகரங்களில் இருந்து மக்கள் வெளியேற வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. 30க்கும் மேற்பட்டவர்கள் லெபனானின் பலியாக இருப்பதாக செய்தியில் வெளியாக இருக்கின்றது. அதனால் 50 நகரங்களில் மட்டுமே அதிகமான பாதிப்பு இருப்பதாகவும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்ல வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அனைத்து வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட 6 அரபு நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பந்தம் இல்லாமல் எங்கள் மீது ஏன் தாக்குதல் நடத்த வேண்டும், இந்த போருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அப்படி இருந்தும் ஏன் எங்களை தாக்க வேண்டும் என்று 6 அரபு நாடுகள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் எங்களுடைய இலக்கு என்பது அரபு நாடுகள் அல்ல, அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலைகள் தான், அதை குறிவைத்து தான் நாங்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றோம் என்று அவர்கள் அதில் உறுதியாக இருக்கிறார்கள். என்ன நடந்தாலும் நாங்கள் அதை விடமாட்டோம் என்று உறுதியாக இருக்கின்றார்கள். இதனால் ஜோர்டான், குவைத், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் ஈரானுடைய தாக்குதலுக்கு. அதே போன்று ஈரானை பொறுத்தவரையில் மேற்கு ஜெருசலேம் பகுதியும் அவர்கள் தாக்கியிருக்கிறார். அங்கும் குறிப்பிட்ட அளவுக்கான சேதங்கள் ஆங்காங்கு இருப்பதாக கூட சொல்லப்படுகின்றது. மேலும் ஏமன் அருகே இருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இப்படி கண்ட இடங்கள் எல்லாம் எங்கெல்லாம் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று குறித்து அங்கெல்லாம் மிக தீவிரமான தாக்குதலை ஈரான் மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இஸ்ரேல் தரப்பில் மிக தீவிரமாக ஏற்கனவே அவர்கள் 1 லட்சம் ராணுவர்கள் அங்கு தயார் நிலையில் வைத்திருக்கும். ஏற்கனவே 50,000க்கும் மேற்பட்ட ராணுவர்கள் தற்போது களத்தில் இருக்கிறார்கள். மேற்கொண்டு தேவை என்றாலும் கூட 1 லட்சம் ராணுவர்கள் நாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று பிரிட்டன் முகாம்களை அமெரிக்கா பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். குவைத் நாட்டிற்கும் அங்கு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. பக்ரைன் மீதும் தாக்குதல் தொடர்வதால் அங்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி வளைகுடா நாடுகள் முழுவதும், மத்திய கிழக்கு முழுவதுமாக போர் சூழல் என்பது உச்சகட்டத்தில் இருக்கிறது என்று சொல்லலாம். ஒருபுறம் இது சமாதானமோ அல்லது பேச்சுவார்த்தை இடமில்லை என்று 2 தரப்பிலும், ஈரானாக இருக்கட்டும், அமெரிக்க இஸ்ரேலாக இருக்கட்டும், 2 தரப்பிலும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்க அதிபர் எச்சரிக்கை விடுத்தார். இந்த எச்சரிக்கை மீறி ஈரான் சற்றும் பின்வாங்காமல் போரை முன்னெடுத்து மிக தீவிரமாக தாக்குதலை அதிகப்படுத்தியிருக்கிறார்கள். இதனால் ஒவ்வொரு கட்டங்களாக அந்த போர் தொடர்பாகவும், தாக்குதல் தொடர்பாகவும், அவர்கள் ஏவுகணை ஏவுவது தொடர்பாகவும், அதனால் கட்டிடங்கள் எல்லாம் சேதமடை தொடர்பாகவும், வெடிசத்தம் வெடிப்பு தொடர்பாக உள்ளிட்ட அனைத்து விதமான அந்த காட்சிகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாக இருக்கிறது. இந்த காட்சிகளை, இந்த போர் எந்த அளவுக்கு தீவிரமாக நடைபெற்று வருகின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவான போர் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மத்திய கிழக்கில் உச்சகட்ட போர் என்பது நடந்து வருவது உலக அளவில் பதற்றத்தை உண்டாக்கி இருக்கின்றது. ஐயோ, ரொம்ப ஹெவியா இருக்கு.
ஹெவியா இருக்கு